உங்கள் கனவு இல்லங்களை நனவாக்கவும், நீங்கள் தற்போது இருக்கும் வீடுகளை நவீன முறையில் புதுப்பிக்கவும் மற்றும் அனைத்து வகையான கட்டிடங்கள் கட்டவும் மாடுலர் கிச்சன் மற்றும் இன்டீரியர் வேலைகளையும் சிறந்த முறையில் செய்து தரும் நெல்லையின் புகழ்பெற்ற ஈசா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மகாராஜ நகர், திருநெல்வேலி. 9446255559. இப்பொழுது எளிய முறையில் தனிஷ்க் நகையை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். தனிஷ்க் தங்க அறுவடை நகை சேமிப்பு திட்டம். தனிஷ்க் ஹோட்டல் 9R ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், பழைய பஸ் நிலையம் அருகில், ஜங்ஷன், திருநெல்வேலி. செல் 9750952613. ஜிஎஸ்டி மற்றும் இன்கம் டாக்ஸ் குறித்த நேரத்தில் ஃபைலிங் செய்ய மற்றும் அனைத்து விதமான அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங் தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளவும். வின் அக்கவுண்டிங் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட், SN ஹை ரோட், திருநெல்வேலி. செல் 9585070124. மீனா சங்கர் வித்யாலயாவில் மாணவர்களின் தொழில்நுட்ப அறிவினை வளர்க்கும் விதமாக STEM வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. STEM மூலம் மாணவர்களின் திறன் மேம்பாட்டை பாராட்டும் வகையில் உலக STEM கல்வி நிறுவனம் தேசிய அளவில் மீனா சங்கர் வித்யாலயா பள்ளிக்கு 4ஆம் இடத்தை கொடுத்துள்ளது. திருநெல்வேலி அறிவியல் மையத்தில் STEM-க்காக நடைபெற்ற போட்டியில் கலந்து கொண்டு பரிசுகளை மாணவர்கள் பெற்றுள்ளனர். ஜனவரி 11 அன்று பள்ளியில் மாணவர்களுக்கான STEM எக்ஸ்போ அறிவியல் தொழில்நுட்ப பொறியியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் 1ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு வரையிலான அனைத்து மாணவர்களும் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக அசோசியேட் புரொஃபசர் கம்யூனிட்டி மெடிசின் டாக்டர் சுனிதா தலைமை வகித்தார். பள்ளியின் தாளாளர் லட்சுமி நிரஞ்சன், முதல்வர் பாலாஜி, ஒருங்கிணைப்பாளர்கள் ராஜலட்சுமி, வெங்கட் மற்றும் ஷனா மரியா ஆகியோரின் வழிகாட்டுதலில் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. செயல்வழி கற்றலால் STEM மூலமாக மாணவர்கள் கல்வி என்பது சொல்லல்ல செயல் என்று நிரூபித்தனர்.
மூலமாக வெளிப்படுறதுக்கு இந்த STEM சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப உதவியாக இருக்குது. எங்களோட கரஸ்பாண்டன்ட் மிஸ்ஸஸ் லக்ஷ்மி நிரஞ்சன் மேம், எங்களோட முதல்வர் மிஸ்டர் பாலாஜி சார், கோஆர்டினேட்டர் மேம் ராஜீவ் வெங்கட் மேம் அண்ட் ஷானா மேம் மற்றும் உங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்கள் இந்த எக்ஸ்போக்கு வருக நான் வரவேற்கிறோம். இங்கே மாணவர்கள் தங்களோட கல்வியை செயல்பாடுகள் மூலமாக, டெக்னாலஜி பயன்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க. கல்விங்கிறது பாடப்புத்தகத்தோடு நின்றுட்டா அதுக்கு பயன் இல்லை. சமூகத்துக்கு தேவையான விஞ்ஞான பொருட்களை சிந்திக்கணும், அதை செயல்படுத்தணுங்கிற சமூக அக்கறையோட மாணவர்கள் செயல்படுவதற்காக உருவாக்கப்பட்ட இந்த STEM லேப். இதன் மூலமாக மாணவர்களோட விழிப்புணர்வும் சமூக சிந்தனையும் அவர்களோட கல்வியும் மென்மேலும் மேம்படுது. வணக்கம். இன்றைக்கி வந்து மீனாட்சி வித்யாலயம் STEM எக்ஸிபிஷன் வச்சுருக்கோம். எல்லாரும் வாங்க. என்னென்னா பசங்க எதுவுமே நம்ம நார்மலாக புக்கு பார்த்து படிக்கிறதுக்கும் ஒரு இதை செஞ்சு படிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்மளே வந்து ஒரு இதை சும்மா சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு அவங்க ரீச் ஆகுது தெரியாது. ஆனால் ஒரு பொருளை காமிக்கிறது மூலமாக அது அவங்ககிட்ட ரொம்பவே ரீச் ஆகுது. காமிக்கிறது மட்டும் இல்லை, இதில் என்னென்னா பசங்களே செஞ்சு பார்க்குறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது என்ன பண்ணணும், இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத செஞ்சு பார்க்குறாங்க. அது போக வந்து என்னென்னா இப்போ வந்து ஸ்டெம்முக்கு ஒரு நம்ம சயின்ஸ் சென்டரில் வச்சு ஒரு இது என்ன சொல்கிறது ஒரு போட்டி நடத்துனாங்க. ஸோ அதில் கூட எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து அதை வச்சு நாங்கள் ஆக்சுவலாக இந்த போட்டிக்கு போனது என்னமோ 6th ஸ்டாண்டர்ட் பசங்க தான். ஆனால் இப்போ வந்து எங்களோட ஸ்கூலில் உள்ள 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா பசங்களுமே இது பற்றி செஞ்சுருக்காங்க. இது வந்து இந்த நம்ம படிக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்படிலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே இல்லை. ஆனால் இப்போ இந்த பசங்களுக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது போக என்னன்னா திருநெல்வேலியிலேயே நம்ம ஸ்கூலில் தான் இதை வந்து வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன் நான். கல்விங்கிறது வெறும் சொல்லல்ல, செயல் காமிச்சிருக்க ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பாராட்டு. உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.